ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். பின்னாடியெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு கிடக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படி தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். மற்றபடி ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சப்பாத்தி போடலான்னு சொல்லி சப்பாத்தி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சம்மரில் நைட்டு கிச்சனில் நின்று சமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். நான் வந்து மத்தியானத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சீரீஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து முடிகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சரி, இனிமேல் வந்து லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு வெஜ் குருமாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு டியூஷன் போயிருக்கா. வர்றதுக்குள்ளே டிஃபன் ரெடி பண்ணி, ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூலுங்கிறதுனால அவள் காலையில் 8 மணிக்கு 8:30 வந்து போனான். ஈவினிங் 6 o'clock தான் வந்து ஒரு 1/2 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் டியூஷன் வந்து கிளம்பிட்டா. 8:30 தான் வருவா. வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும். இப்போ வாங்க சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணலாம். இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சேன், அது வந்து இருக்குது. இதெல்லாம் எங்கள் அண்ணியோட திங்ஸ், அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். போகிறப்ப கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புளி வாங்கினேன், அதை கூட இன்னும் எடுத்து வைக்கல, அப்படியே தான் இருக்குது. ஒரு 2 நாளாச்சு, அப்படியே தான் எடுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மத்தியானம் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருக்குது, தயிர், நேற்று வச்ச ரசம், இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் மிச்சம் இருக்குது இன்றைக்கி. அதனால் நைட்டுக்குள்ளே இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். இன்றைக்கி வச்ச பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலாக காலையில் தான் சப்பாத்தி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி மாவெல்லாம் எடுத்து உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் தோசை மாவு கொஞ்சம் இருந்தனால டக்குன்னு வந்து அதையே ஊற்றிட்டேன். ஏன்னா அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாவை அப்படியே வச்சுட்டு நைட்டுக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோதுமை மாவு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து நான் ரேஷன் கோதுமையை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சிருந்தேன். அது கூட ஒரு விளாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து செய்கிறேன். ஏன்னா ரேஷன் கோதுமையில் சில பேர் சொல்லுவாங்க நல்லா வராது சப்பாத்தி, சில பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து ரேஷன் கோதுமையை நல்லா கழுவி தான் காய வச்சுருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை தேய்ச்சி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் குருமாவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நீ வந்து இதை இருக்கிறத வச்சு தான் இந்த சாட்டர்டே வரைக்கும் நான் ஓட்டணும். அதாவது இன்னும் இது எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு நான் எடுத்தது. இதை வச்சு நான் ஒரு 3 நாளைக்கு ஓட்டணும். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு எல்லா காயும் போட்டு குருமா வைக்கலாம்னு நினச்சேன். வெஜிடபிள்ஸுமே இல்லை. சரின்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு பாதி சவுச்சவு மட்டும் இருந்தது. சரி, அதை போட்டு குருமா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அதுதான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சவுச்சவு போட்டு வச்சா குருமா நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தப்போ குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சரின்ட்டு அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன். நம்ம எப்போவும் யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்போவும் குருமா வைப்போம்ல, அது மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் நான் வந்து வச்சுருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, சவுச்சவு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் கீழே ஒரு சீட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக ரைஸ் வாங்கக்கூடிய பேக் இல்லை, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் ஈரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம காய் கட் பண்ணலாம். ஈரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து போட்டுட்டோம்னாக்க நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, குப்பையில் வந்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த குருமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வச்சு பாருங்கள். குருமா உண்மையிலேயே டேஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும். என்ன புதினா போட்டோம்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். புதினாவும் என்கிட்ட இல்லை, வெறும் மல்லி மட்டும் தான் இருந்தது. குக்கரை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இதில் வந்து பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சவுச்சவ் ரெண்டையுமே போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சவுச்சவ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் துருவி வச்சுருக்கனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, டக்கு டக்குன்னு எதுனாலும் செய்கிறதுக்கு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து தேங்காவை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாலே குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சோம்புத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. பெப்பர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லா பொடியும் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே நீங்கள் வறுத்து கூட அரைச்சி செய்யலாம். நம்ம தேங்காய், பூண்டு, முந்திரி எல்லாம் போட்டுருந்தோம்ல, இது எல்லாமே வறுத்துட்டு இதோட சேர்த்து சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே வறுத்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். என்கிட்ட பொடி இருந்தனால நான் டக்குன்னு அதையே சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சவுச்சவ் வந்து இருக்கிறதே தெரியாமல் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து வேகட்டும்.
அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குருமாவோட அளவு வந்து நிறைய வேணும்னா வெங்காயம் காய்கறிலாம் நிறையவே போட்டுக்கலாம். தேங்காயுமே கொஞ்சம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் குருமா கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டுங்கிறக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த தேங்காயை ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாப்பா வர்றதுக்கு இன்னுமே ஒரு 1/2 hour டைம் இருக்குது. நான் அதுக்குள்ளே குருமா ரெடி பண்ணிவிட்டேன். அப்பப்போ மணியும் வந்து பார்த்துக்கிட்டேன். குருமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை தூவி இறக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான வெஜ் குருமா வந்து ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தேங்காய் வந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சப்பாத்தியும் போட்டு வச்சிடலாம். இந்த சம்மர் டயத்தில் பார்த்திங்கன்னா சூடாகவே எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம். அதனால் முதலே போட்டு வச்சிடலான்னு சொல்லி நான் சப்பாத்தியும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். மணி 8 தான் ஆகுது. தேய்ச்சி போட்டு வச்சிட்டோம்னாக்க வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மாவு வந்து எடுக்கும் போதே தெரியுது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சப்பாத்தி போட்டாலும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக கடையில் வாங்கி தான் கோதுமை வந்து அரைப்பேன். ஏன்னா அந்த குரங்கு தொல்லை இருக்கிறனால என்னால் கழுவியெல்லாம் காய வைக்க முடியாது. அவ்வளவு கழுவி காய வச்சாலுமே குரங்கு வந்து அது 1 நிமிஷத்தில் நாஸ்தி பண்ணிடும். அதனால் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுனாலே நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். இப்போ 2 தடவையாக பார்த்தீங்கன்னா 2 மாதமாக வாங்கி வச்சுருந்த கோதுமையை கரெக்டாக குரங்கு வராத டைமாக ஏதோ ஒரு டைம் வந்து ஒரு வாரமாச்சு குரங்கே வரல. அந்த டயத்தில் பார்த்து நான் நல்லா காய போட்டேன். நல்லா வெயிலுக்கு அதுக்கு ஒரு 2 நாள் தான் நல்லாவே காஞ்சிருச்சு. அதனால தான் இதை ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன். சப்பாத்தி எப்படி வருமோன்னு நினச்சேன். அதுவுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது. பாருங்கள், நல்லா சப்பாத்தி புஸ்ஸுன்னு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா சப்பாத்தியுமே இதே மாதிரி போட்டு வச்சிடலான்னு சொல்லி சப்பாத்தி வந்து ஏன்னா நான் ஒரு ஆளாக வந்து தேய்ச்சி போடுறதுனால டக்குன்னு இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தேய்க்க ஆரம்பிச்சிருவேன். கீழே உட்காந்து தேய்ச்சி எல்லாத்தையும் மொத்தமாக கூட போடலாம். எனக்கு அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் போட்டுக்குவேன். சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. வந்தவுடனே எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டு முடித்தோம். பாப்பாவுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். சப்பாத்திங்கிறவங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி போட்டு. மாவு இல்லைங்கிறனாலே நான் வந்து அதை அதாவது போடாமையே இருந்தேன். மாவு அரைச்சதுக்கப்புறம் தான் சப்பாத்தி போடணும்னு. அதனால் எல்லாருமே பிரியமாக அந்த சப்பாத்தியை வந்து சாப்பிட்டு முடித்தோம். நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. போட்டு வச்சுட்டா சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நல்லாவே சாஃப்டாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் விளக்க வேண்டியதெல்லாம் சிங்கில் வந்து போட்டுட்டு காலையில் விளக்கி வச்ச பாத்திரம் இருந்ததுலேயே அதையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே பாத்திரம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டைம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பாத்திரம் வாஷ் பண்ணி கொடுப்பா. இன்றைக்கி வந்து நான் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா அவள் வந்து எனக்கு வந்து பாத்திரம் விளக்கி கொடுத்துருவா. அதனால் பாத்திரம் விளக்குற வேலை மிச்சமாக இருக்கும். அப்படியே கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சிட்டு கிச்சன் டவல்லாம் வாஷ் பண்ணி வந்து காய போட்டுருவா. இன்றைக்கி வந்து ஏன்னா அவள் இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூலுங்கிறனால வரும்போதே 6 o'clock ஆயிடுச்சு. வந்தோடனே 6:30க்கு டியூஷன் போயிட்டாலா, சரி வந்தோடனே டயர்டாக இருப்பா அப்படிங்கிறதுனால நான் வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். புளி வாங்கி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எடுத்து வைக்காமையே இருந்தது. சரியான்ட்டு அதை ஒரு ஜாடியில் எடுத்து வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வாங்கியே 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அது எடுத்து வைக்கிற கூட எனக்கு டைம் கிடச்சிச்சு. புளி நல்லா காஞ்ச புளியாகவே இருந்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஊரில் எல்லாம் புளியோட ரேட்டு என்னென்னு வந்து சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 165 ரூபா கிலோ. உங்கள் ஊரில் எல்லாம் எவ்வளோ ரேட் வந்து விற்கிது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த புளி வாசலில் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து கிராசரியோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் புளி. அதனால் எனக்கு மிஷின் புளி வந்து இருக்குது. அது கொஞ்சம் ரேட்டு கூட தான். டக்குன்னு அதுதான் வந்து ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கிக்குவேன். இது வந்ததுனால இதை 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்படியே மண்பானையில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்து அதையும் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த மண்பானை பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் தான் வாங்கினேன். நான் ஆக்சுவலாக ரைஸ் அதாவது சாதம் வடிக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஆனால் தண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஜில்லுன்றது, தண்ணி லீக்கேஜும் ஆகாமல் இருந்தது. அதனால் நான் அதை தண்ணி ஊற்றி வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாதம் வைக்கிறதுக்கு இன்னொரு பானை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிள் உள்ள எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி தொடச்சாச்சு. அதாவது டைனிங் டேபிளையும் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாகவே சோப் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா வாரம் ஒரு நாள் வந்து நான் சோப் போட்டு கழுவேன். மற்ற நாள் டெய்லியே பார்த்தீங்கன்னா ரஃப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் தொடச்சி விட்ருவேன். இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து ரெகுலராக இருக்கும். ஸ்கூலாக இருந்தாலும் லீவாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வைப்பேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும்.
ஒவ்வொரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் அப்படியே போட்டுட்டு படுக்கலான்னு தான் தோணும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அந்த கிச்சனை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு எரிச்சலோடு வந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போ சமைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனாலே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து படுக்க போகிறது. கிச்சனையும் நைட்டு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கூட்டி விட்டுருப்பேன். அதே ஒயிட் கிச்சனாக இருந்துச்சுன்னா டெய்லியுமே மாப் போட்டால் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொல்லைப்பக்கம் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு பாத்ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா பெருச்சாளி வந்து எங்கள் வீட்டில் நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது. வீட்டிலேனா வீட்டுக்குள்ளே இல்லை, கொல்லை பக்கம் தான். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பொந்து வந்து தோண்டி வச்சுக்கிட்டே இருக்குது. கொல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொந்தாக தான் இருக்குது. எந்த பக்கம் இருந்து வருது என்னன்னே தெரியாது. லைட்டை அமர்த்தினோன்னா அங்கே வந்துடும். லைட்டை போட்டோன்னா ஓடி போயிடும். பகலில் பெரும்பாலும் இருக்காது. அதனாலேயே எல்லா பாத்ரூம் கதவெல்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் படுக்க வர்றது. அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பாலாத்தி குடிச்சிட்டு தான் நாங்கள் நைட்டு படுப்போம். இப்போ கொஞ்ச நாளாக இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.